யோசுவா 1:9 சொல்லுகிறது, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அநேக நெருக்கங்களினால, அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், பலவீனங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், இதனால் பலனிழந்து காணப்படுகிறோம். இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஏன் எனக்கு இந்த நெருக்கம்? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த மாதிரி கேள்விகள் அநேக நேரங்களில் நம்ம கேட்டதுண்டு. ஆண்டவரை பார்த்தே புலம்பினது உண்டு. மனிதர்களிடத்த புலம்பி 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 அப்படியே கொட்டி தீர்த்த நேரங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஏசப்பாவுடைய அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, யோசுவா 1:9, பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ பலன் இல்லாமல் இருக்கிறியா? பலனே இல்லை, என்னால் இதுக்கு மேலே போராட முடியலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களையும் என்னையும் பார்த்து ஏசப்பா சொல்கிற வார்த்தை, பலம் கொண்டு திடமனதாக இரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன், நான் போகிற இடத்துல நான் தனியத்தான் போயிட்டுருக்கேன். இந்த பிரச்சனையை நான் தனியத்தான் போராடிட்டுருக்கேன். இந்த சூழ்நிலைக்குள்ளே நான் தனியத்தான் போயிட்டுருக்கேன். எனக்கு யாரும் துணை இல்லையே, தனியாக ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குதே, எனக்காக பரிந்து பேசவோ எனக்காக பேசுகிறதுக்கோ யாருமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஏசப்பா பார்த்து என்ன சொல்கிற தெரியுமா? நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! எந்த மனுஷன் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட வர்றேன்னு சொல்லி எந்த உறவால் சொல்ல முடியும்? எந்த மனுஷனால் சொல்ல முடியும்? அப்படி சொன்னாலும் அதை எத்தனை நாளைக்கு காப்பாற்றுவாங்க? எத்தனை நாள் பாதுகாப்பாங்க அந்த வார்த்தையை? ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை உண்மையும் உத்தமமும் உள்ள வார்த்தை, அது ஜீவன் உள்ள வார்த்தை. நீங்கள் போகிற இடம் எல்லாத்துலேயும் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடியே போவார். உங்கள் சூழ்நிலைகளை சரி செய்து கொடுப்பதற்காக, உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவதற்காக, உங்களுடைய கோணல்களை நேராக்குவதற்காக உங்களுக்கு முன்பதாய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போவார். உங்கள் கூட வருவார், உங்கள் பக்கத்தில் வருவார், உங்கள் உள்ளத்தில் இருப்பார். திகையாதே, கலங்காதே என்று சொல்லி ஒரு அற்புத வார்த்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இந்த வார்த்தையை இறுக்கி பிடிச்சிக்குங்க. யோசுவா 9:9 சொன்னீங்களே ராஜா, என் கூட வருவேன்னு சொன்னீங்களே, திகையாதே கலங்காதேன்னு சொன்னீங்களே, பலங்கொண்டு திடமனதாயிருன்னு சொன்னீங்களே. என் சூழ்நிலையில் நான் திட மனதாக இருக்கிறேன், நான் திகைக்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் ஏன் கூட வர்றீங்க? எதனால் நான் பயப்பட மாட்டேன்? நீங்கள் ஏன் கூட வர்றீங்க ஏசப்பா? எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தெய்வம் என் பக்கத்தில் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு திகைத்து நிற்கணும்? நான் கலங்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லி தைரியமா சொல்லி இந்த வார்த்தையை அபியாசப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில நன்மைகளை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை